காலையிலேயே ஒரு தடபுடலான சமையல் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நார்மலா செய்ற சமையல் தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சோறு, அதுக்கப்புறம் மோர் குழம்பு, பயிறு பொரியலு, உருளைக்கிழங்கு பொரியல் எனக்கு மட்டும் செஞ்சேன். ஏன்னா, எல்லாரும் வீட்ல வந்து உருளைக்கிழங்கு பிடிக்காது. கேஸுன்னு சொல்லுவாங்க. இங்க கேரளாவுல வெயில் காலத்தில வீட்டுக்கு வெளிய தான் நான் எப்பவுமே சோறு செய்வேன். அப்படி செய்யும்போது பாத்திரம் வந்து நான் மாத்திப்பேன். சோறு வெந்ததுக்கப்புறம். ஏன்னா, அந்த பாத்திரத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சோறு வெந்திருந்தா இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. என்னோட ஃப்ரெண்டு கூட அடிக்கடிக்கு வந்து கேட்டுட்டே இருப்பா. சோறு வந்து இந்த அளவுக்கு வேக வைக்கணுமா கேரளாவுல அப்படின்ட்டு. கண்டிப்பா வந்து வேக வைக்கணும். அரிசிய பொறுத்து கண்டிப்பா 3 மணி நேரம், 3 1/2 மணி நேரம் கண்டிப்பா ஆகும். அவளோட சேர்த்து உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் நான் எப்படி செஞ்சேன்னா, அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமா வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். சின்ன சின்னதா கட் பண்ண உருளைக்கிழங்க சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா தான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்தா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.